அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். என்ன கதை? தென்னை மரத்து தோப்பு. சரிங்களா? ஆல்ரெடி புளிய மரத்து தோப்பு கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தென்னை மரத்து தோப்பு அதை கதையை சொல்ல போகிறேன். முதல்ல ஒரு தேங்காய் நல்லா பெரிய வளர்ந்த மரத்துலேருந்து தான் விதை தேங்காய் எடுப்போம். ஏன் அதை எங்களுக்கு பழக்கமாக ஒன்று. நல்லா உயரமாக வளர்ந்து நல்லா தரமாக காய் மரத்துலேயே பழுத்து கீழே விழும் இல்லைங்களா, அந்த தேங்காயை விதை தேங்காய்க்காக எடுத்து வைப்போம். எடுத்து என்ன பண்ணிவிடுவோம், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். முதல்ல ஒரு இடத்துல போட்டு வச்சுருவோம். ஓரளவுக்கு அதுக்கு மேலே இருக்கிற உடலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா முட்டி அளவில் நம்ம குழி பறிச்சுட்டு நல்லா நீளமாக குழி பறிச்சுட்டு என்ன செய்வோம்னா, அந்த தேங்காயை நட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய என்னது தேங்காய் பூ உருவாகும். தேங்காய் பூ உருவானதுக்கப்புறம் அதிலிருந்து என்னது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, மேலே தேங்காய்க்கு மேலே தேங்காய் முளைத்து வரும். தேங்காய் ஒரு வித்திலை ஒற்றையாக தான் என்ன பண்ணோம், ஒவ்வொரு டைம் துளிர்க்கும். இருவித்திலைனா 2 இலைகள் உருவாகும். தேங்காய் ஒரு வித்திலையும் கூட. ஓகேங்களா? முளைச்சதுக்கப்புறம் ஒரு நம்ம ஆளளவு உயர்ந்து வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறிப்பிட்ட பீரியடில் அது வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம், மறு இடத்துல எடுத்து ப்ளேஸ் பண்ணுவோம். நட்டு வச்ச இடத்துலேருந்து என்ன பண்ணுவோம், இன்னொரு இடத்துக்கு புது இடத்துக்கு மாற்ற போகிறோம். ஸோ அந்த இடத்துல எப்படியெல்லாம் முதல்ல ஸ்டெப்ஸ் செய்யணும்னு சொல்கிறேன். நல்லா நம்ம பெரியவங்க இருப்போம் இல்லைங்களா, அவங்களுடைய முழங்கால் அளவுக்கு குழி பறிச்சிடணும். கடப்பாறையில் பறிச்சுட்டு மாட்டோட சாணம் நல்லா மக்குனதை எடுத்து அதில் கீழே ஒரு அடிக்கான போட்டுடுவோம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் தேங்காய் செடி வச்சு, அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா மூழ்கி மேலே தெரியவே கூடாது. உள்ளே நல்லா மூழ்கி செடி தண்டு அளவில் இருக்கிற அளவுக்கு அந்த உரத்தை போட்டு ஃபுல்லாக மண் போட்டு மூடிட்டு தண்ணி ஊற்றும் போது அந்த செடிக்கு குழி மாதிரி கட்டிடுவோம். அப்படியே அந்த தண்ணி அந்த குழிக்குள்ளேயே தங்கினா தான் அந்த தேங்காவுக்குள்ளே இன்னும் தேங்காய் பூவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது காயாமல் இருந்தால் சீக்கிரமாக செடி நம்ம நட்ட இடத்துல பற்றும். அதுக்காக என்ன பண்ணுவோம், நல்ல குழி சுற்றியும் மண் கட்டி தண்ணி விட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்படி விட்டால் தேங்காய் செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தேங்காயோட யூசஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு தென்னை மரம்னு அப்படி எடுத்துக்கிட்டால் முதல்ல தென்னை மட்டை இருக்கும். அதை கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, சமைக்க பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பயிர் நடும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த அடிமட்டை இருக்குது இல்லைங்களா, அதை அந்த பயிர் பறிக்கும் போது அடியில் உக்காரத்துக்காக கீழே உட்கார்ந்து மண் சேத்துல தானே பயிர் பறித்து எடுப்போம், விதை விதைச்ச பயிர். ஸோ அதை உக்காரத்துக்காக அந்த அடிமட்டையை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் அந்த தென்னை ஓலையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாகவே கூட்டுறதுக்கு வீடெல்லாம் கூட்டுறதுக்காக கிழிச்சு எடுத்து பயன்படுத்துவோம். அது போக என்ன செய்வோம்னா, இப்போ ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோம். தேங்காய் எடுத்தால் அதனுடைய மட்டை இருக்குது, அதிலேருந்து நம்ம நிறைய பிரித்து எடுப்போம் இல்லைங்களா, அதிலேருந்து கயிறு செய்வாங்க. தேங்காய் மட்டையிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய அந்த இதிலேருந்து கயிறு செய்வாங்க. நெக்ஸ்ட்டு அதிலேருந்து வரக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே நர்சரி ஃபார்முக்காக நாற்று விதைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அது போக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஓடையெல்லாம் நிறைய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் செய்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கு அப்புறம் தேங்காய் நம்ம சமைக்கிறதுக்கு குக்கிங் பர்பஸ்க்கு எல்லாமே பயன்படுத்திப்போம். சரிங்களா? அது போக என்ன செய்வோம்னா, அந்த ஒம்பால் தேங்காய் விடும் இல்லைங்களா, அந்த தேங்காய் விடுறதுக்கு நீள நீளமாக இருக்கும் இல்லைங்களா, அது நாங்கள் ஒம்பாலன்னு சொல்லுவோம். அதை என்ன செய்வோம்னா, சமைக்கிறதுக்கு வீட்டில் பயன்படுத்துவோம். சரிங்களா? அது போக அந்த தென்னை மட்டையில் கூகை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒயிட்டாக தென்னை மட்டையில் இருக்கும். யாருக்காவது கையில் எங்கேயாவது அடிபட்டுடுச்சோ, காயமாயிடுச்சோ, ப்ளீடிங் வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அந்த காலத்துலேயே நாங்கள் கிராமத்தில் அந்த ப்ளீடிங்கை நிறுத்துறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த தேங்காய் கூகையை அப்படியே லைட்டாக எடுத்து அது மேலே லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டாவே என்ன பண்ணிவிடும், அந்த ப்ளீடிங் வர்றது உடனே ஸ்டாப் ஆகிடும். அப்போது அந்த காலத்துலேருந்தே வீட்டில் பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ந்தது. நெக்ஸ்ட்டு தென்னை மரத்துலேருந்து கல் எடுப்பாங்க. அந்த முதல்ல ஒம்பால் பூக்கும் இல்லைங்களா, பச்சையாக வெடிக்காமல் இருக்கும் இல்லைங்களா, அதை அறுத்துட்டு அதில் பானை கட்டி வச்சு தெளுவு அந்த மாதிரியெல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அது நிறைய மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம்
நிறைய தேங்காய் மரத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த துளி அடி வேர்லேருந்து மரம் இப்போது திடீர்னு வந்து ஒரு மரம் ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. அதை வந்து என்ன செய்வோம்னா வந்து அறுப்புக்கு கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நாட்டு ஓட்டு வீடெல்லாம் கட்டுவாங்க. அந்த ஓட்டு வீடு அப்புறம் அட்டை வீடு கட்டும்போது இப்போ தான் இரும்பெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து தென்னை மரத்தோட அந்த பகுதியை தான் வந்து அறுத்து பயன்படுத்துவாங்க, வீடு கட்ட பயன்படுத்துவாங்க. அப்புறம் மாட்டு தொழுவம் வந்து கட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இன்னும் பழங்காலத்துக்கு முன்னாடி எல்லாம் போனால் மண் சவரை வச்சு வீடு கட்டுறதுக்குள்ளேருந்து தூளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னை மரத்தை தான் வந்து உருண்டையாக வந்து வச்சு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ வந்து தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய சல்லி வேர்லேருந்து அதனுடைய மரம், மட்டை, ஓலை இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது, ஒன்றும் இல்லாத வந்து பயன்படுகிறது. இன்னொன்று வந்து பண்ணாடை அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்குது. அதை என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வடிகட்டுறதுக்காக வந்து பயன்படுத்துவோம். இந்த மாதிரி வந்து டாப் டு சின்ன வந்து தொடியிலேருந்து பெரியது வரைக்கும் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது, ஃபுல்லாக வந்து பயன்படுது. மனிதன் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாவர விலங்கு எல்லாத்தையும் நம்மளுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த தென்னை மரத்தோட வந்து கதையை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நன்றி, வணக்கம்.